செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கன் அதிபரின் மூத்த உதவியாளர் ஜன் முகமது தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறி வரும் நிலையில் அங்கு அதிபருக்கு நெருக்கமானவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் அதிபர் கர்சாயின் சகோதரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்னரே அதிபரின் மூத்த உதவியாளரும் முன்னாள் ஆளுநருமான ஜன் முகமதுவை நேற்று அவரது வீட்டில் வைத்து 2 தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளனர். இதையடுத்து அந்த தீவிரவாதிகள் இருவரையும் போலீசார் சுட்டுக் கொன்றதாகவும் தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் ஆப்கன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். یکی از وکلای منتخب مردم در ولوشی جرگه شهید ساختن و خود توریستا که 2 نفر بودن هر دوشون هم کشته شد. فعلا وضعیت در کنترل. ஜெர்மனியில் நடைபெற்ற பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜப்பான் அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜெர்மனி நாட்டின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று பெண்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜப்பான், அமெரிக்க அணிகள் மோதின. ஏற்கனவே கடந்த 2 முறை நடைபெற்ற பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி பெனால்டி ஷாட் முறையில் 3-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இதனால் அமெரிக்க பெண்கள் கால்பந்து அணியின் ஹேட்ரிக் முயற்சி தகர்ந்தது. முதன்முறையாக அமெரிக்காவை வீழ்த்தி ஜப்பான் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளதை அந்த நாட்டு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.